தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் வரலாற்றில், பொது வாழ்க்கை வரலாற்றில் ஒரு துக்க நாள் என்று தான் சொல்ல வேண்டும். மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் இன்றைக்கி நம்மளோடு இல்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கடந்த சில மாதங்களாகவே கடுமையாக போராடி கொண்டிருந்தார். நாம் எல்லோரும் கூட ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்தோம். வயது மூப்பு 101 ஆக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி நம்மளோடு இருப்பார் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு இருந்தோம். இன்றைக்கி அது நடக்கலை. ஒரு அரசியல் தலைவருக்கான முழு இலக்கணம் இருக்கக்கூடிய தலைவர் ஒரே ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டாங்க. அதுவும் 1999 கோயம்புத்தூர் இந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாங்க. அன்றைக்கி ஐயா வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அன்னைக்கு ஜெயிச்ச நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற அண்ணன் சொன்னாங்க, நான் ஜெயித்திருந்தாலும் கூட இன்றைக்கி வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன், ஒரு மகான், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்றைக்கி தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னு நினச்சும் பொழுது என்னுடைய வெற்றியை என்னால் கொண்டாட முடியவில்லை என்று அன்னைக்கு நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க. அது ஒரு புகழாரமாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எம்எல்ஏவாக இருந்ததில்லை, எம்பியாக இருந்ததில்லை. சுதந்திரத்திற்கு முன்பு போராட்ட களத்தில் இருந்தாங்க. சாண்டு மைனிங்க்கு எதிராக கடுமையாக போராடியவர், மக்களுடைய குரலாக தொடர்ந்து பேசியவர். 101 வயசு, எந்த அரசியல், எந்த அரசாங்க பொறுப்பிலும் இல்லாத ஒரு மனிதர் மக்களுடைய அன்பை மட்டும் பெற்று ஒரு மகத்தான ஒரு அரசியல் இலக்கணமாக இருக்கக்கூடிய நல்லக்கண் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த அஞ்சலிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.